ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெட்னஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றப்ப பசங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபன் வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் வேணும்னு. அதோட ஃப்ரெஷ்ஷப் ஆன கையோடையே வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நம்ம பெரிய ஆஃபீஸுக்கே தலைவியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு குடும்ப தலைவியாக மாற வேண்டியது கட்டாயம் இல்லையா? பசங்க கேட்கறத செஞ்சு கொடுத்து பார்க்கறது அது ஒரு சந்தோஷம் தானே. என்னதான் நம்ம ஆஃபீஸ்னு வேலையை பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி என்னென்ன செய்யணும், என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்து பார்த்து செய்கிறது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி திருப்தி தான். ஏன்னா பசங்க கேட்டதை செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவுமே வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. அதோட அவங்க ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 சப்பாத்தியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து அவங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸஸாகவே சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். நாமளும் வேலை விட்டு வந்ததோட நமக்கும் ஒரு டீ காஃபி போட்டு கொடுத்து நமக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கும் ஆசை தான். ஆனால் அந்த ஆசை இன்ன வரையும் நிராசாவே போயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல